தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்விலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கடந்த முறையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்த பொழுது ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்த்த பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த முறை நாம் பார்ப்போமானால் நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இந்த பூமியில மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய கட்டளையின்படி செய்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நாம் செவி கொடுப்போமானால் தேவன் பூமியுள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்விலே மேன்மையான நிலைமையிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மேன்மையான நிலைமையில வாழ வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைப்படி செய்கிற பொழுது மெய்யாகவே நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்களாம். அந்த 7 பிள்ளைகளும் அங்கே அவருடைய அந்த தகப்பன் அதிகமாக நேசித்தார். ஆனால் அந்த 7 பேரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பதே கிடையாது. மாறாக அவர் என்ன சொன்னாலும் அதற்கு செவி கொடுப்பதே கிடையாது. ஆனால் ஒரு மகன் மாத்திரம் அவருடைய தகப்பன் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து அந்த வார்த்தை நிறைவேற்றுவாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுது அந்த 6 பேரை பார்க்கலும் இந்த கீழ்ப்படிந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த அந்த மகனை அந்த தகப்பன் அதிகமாக நேசித்து அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமானால் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அங்கே ஆபிரகாமை பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே ஜீவித்தார். யோசேப்பை பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவித்தார். ஆகினாலே அவர்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது தானியேல் ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து ஜீவித்ததுனால சிறை கைதியாக பாபிலோனுக்கு சென்ற போதும் கூட அந்த அந்நிய தேசத்திலே, அந்த பாபிலோன் தேசத்திலே அவனை தேவன் உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். இவ்விதமான நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னாரே, அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ செவி கொடுக்கிற பேரளவில் இல்லை, உண்மையா நாம் செவி கொடுக்கிற பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீயோ கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்லி வருகிறார். கடைசியில அங்க 14ஆம் வசனம் வாசிக்கிறோம், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை முழுமையாக நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அவருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்கிற பொழுது அங்கே பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்க நம்மை மேன்மையாக வைப்பார், நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு தீசுவராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சமண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.